நாம் சுந்தரகாண்டம் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ராமரோட பட்டாபிஷேக படம் நமக்கு வேணும். பட்டாபிஷேக படம் வச்சுட்டு நமக்கு எப்போயுமே நம்ம எது படிக்க ஆரம்பித்தாலும் விநாயகர் வேணும். அதனால் விநாயகரும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு விளக்கேற்றிருக்கோம். அதுக்கப்புறம் கீழே ஒரு கோலம் போட்டுக்கணும். கோலம் போட்டுட்டு இதெல்லாம் மேலே வச்சிடணும் நம்ம. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம எதுக்காக இந்த வெறும் பலகை வச்சு கோலம் போட்டிருக்கோன்னா, நம்ம சுந்தரகாண்டத்தை படிக்கும்போது ஹனுமரும் இங்கே அமர்ந்து கேட்பாராம் அந்த கதையை. அதனால தான் நம்ம இங்கே தனியாக ஹனுமருக்கு ஒரு பலகை வச்சுருக்கோம். அதில் ஒரு சின்ன கோலம் போட்டிருக்கோம். இதுக்கு நெய்வேத்தியம் நான் வச்சுருக்கிறது இன்றைக்கி பழங்கள். அதுக்கப்புறம் முதல் நாள் அப்படின்னால நான் கேசரி செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை நம்ம படைச்சிக்கலாம். எது வேணால் இருக்கலாம். ஒரு தயிர் சாதம் இருக்கலாம், இல்லை சாதாரணமாக 2 பழம், வெத்தலைப்பாக்கு, பூவு, நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பால் இருந்தால் கூட பால் வச்சு படைச்சிக்கலாம். பிரசாதம் நம்மளால் முயன்றதை நம்ம சுந்தரகாண்டம் படிக்கும்போது சாமிக்கு வச்சு படிக்கலாம். இது 68 நாளும் படிக்கலாம். இல்லை நமக்கு ஏற்ற மாதிரி 2 நாள், அதாவது ஒரு நாள் 2 சர்க்கம் வீதம் கூட படிக்கலாம். நம்ம விருப்பம், நமக்கு எத்தனை நாளில் படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். சுந்தரகாண்டம் ஏன் நான் இதை வீடியோவாக போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ நானும் இதை படிக்க நினச்சி படிக்க முடியாமல் சில காரணங்களால் நிறைய தடைகள் வந்தது. ஸோ சாமி விஷயத்தில் மட்டும் அந்த சாமி நினச்சா மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். அதனால தான் நான் இதை வீடியோவாக போட்டிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. சில காரணங்கள் படிக்க முடியாமலும் இருக்கும். அதுக்கப்புறம் இதை பற்றின தகவல்கள் நிறைய பேர் தெரியாமலும் இருக்கும். அவங்களுக்கும் இந்த வீடியோ அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். சுந்தரகாண்டம் படிக்கிறது நான் மட்டுமில்லை, இப்போ படிக்கிறத படிப்பவர்களுக்கும் அதுக்கப்புறம் அதை கேட்பவர்களுக்கும் நன்மை தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இதை நான் வீடியோவாக போடும்போது நான் படிக்கும்போது எனக்கு என்ன பலன் கிடைக்குதோ, நன்மைகள் கிடைக்குதோ, அது மாதிரியே இதை பார்ப்பவர்களுக்கும் அந்த பாராயணம் செய்யறதையும் அவங்க கேட்கும்போது அந்த நன்மைகள் அவர்களுக்கும் சேரும். அதுக்காக தான் இதை வீடியோவாக போட்டிருக்கேன். இன்னைக்கு சுந்தரகாண்டம் முதல் நாள் 6 சர்க்கம் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டே பூஜை. ஃபஸ்ட்டு நம்ம எதுக்காக சாமி கும்பிட்றோங்கிறத, நமக்கு மனசில் என்ன நிறைவேறணும் அப்படிங்கிறத நம்ம நம்மளோட பிரார்த்தனையை வேண்டிக்கிட்டு நம்ம பூஜையை ஆரம்பிக்கலாம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். ஸ்ரீ விநாயகர் துதி. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தயே. ஸ்ரீ சரஸ்வதி துதி. தோர்பிரி யுக்தா சதிர்பி ஸ்படிக மணிமயி மஷமலாம் ததானா ஹஸ்தேனே கேனே பத்மம் ஸ்ரீதம பிசசுகம் புஸ்தகம் சாபரணே பாஷா குந்தேந்து சங்கஸ்படிக மணிநிபா பாசமனா ஷமனா ஷாமே வாக்தேவே தேயம் நிவஷுதுவதனே சர்வதா சுப்ரச்சனா. ஸ்ரீ வால்மீகி துதி. கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராஷரம் ஆருஹ்ய கவிதா சாகம் வந்தே வால்மீகி கோகிலம். ஸ்ரீ ஆஞ்சநேய துதி. அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோக நாசனம் கபிச மஷஹந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் உல்லங்கிய சிந்து ஷலீலம் ஷலீலம் யசோக
வன்ஹிம் ஜனகாத்மஜாயே ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாமி தம்பிரஜா ஷலிராஞ்சநேயம் மனோஜவம் மாருத துல்லிய வேகம் ஷிதேத்ரேயம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானர யூத முக்யம் ஸ்ரீராமதூதன் ஷிரஜ நமாமி ஷர்வாரிஷ்ட நிவாரகம் சுபகரம் பிங்காஷ மஷாபகம் ஸ்ரீதான்வேஷன தத்பரம் கபீவரம் கோடிந்து சூரியபிரம் ஷங்காத்விவ பயங்கரம் ஷகலதம் சுக்ரீவ ஷம்மானிதம் தேவந்த்ராதி ஷமஸ்தவே வினுதம் காகுஸ்த தூதம் பஜே ஸ்ரீராமதுதி வைதேகி ஷகீதம் ஷுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பக மாஷனே மணிமயே வீராஷனே சுத்திதம் அக்ரே வாஷய திப்ர பஞ்ச ஷிதே தத்வம் முனியப்ரம் வியாகந்தம் பரதாபி பரிவர்தம் ராமம் பஜே ஷயாமலம் வாமே பூமி சுதா புரஷ ஹனுமான் பஸ்ஸாத் சுமித்ரா சுத சத்ருகனோ பரஸ்த பார்ஸ்வதலோயோர் வாய்வாதி கோணஷே சுக்ரீவவஷ விபீஷணவஷ யுவராட் தாரா சுதோ ஜாம்பவான் மத்திய நீல ஷரஜ கோமல ருசிம் ராமம் பஜே ஷியமாலம் நமோஸ்து ராமயா ஷலஜ் மனாய தேவ்ய சதத்ய ஜனகதாம் ஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானி லேப்யூ நமோஸ்து சத்ரார்க்க மருத கணப்யே ஓம் ஹம் ஹனுமதே நம சுந்தரரே சுந்தரி ஷீதா சுந்தரரே சுந்தரி கதா சுந்தரே சுந்தரி லங்கா சுந்தரே ஹிம் நசுந்தரம் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் முறை. நம்ம எப்படி பாராயணம் செய்யணுங்கிறதையும் ஒரு தடவை நம்ம படிச்சிடலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் நம்ம படிக்கிறதுனால ஒரு தடவை எல்லாத்தையுமே நம்ம படிச்சிடலாம். பாராயணம் செய்யும் முறை. தாங்கள் நினைத்த காரியம் வெற்றியடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தினந்தோறும் ஒரு சக்கரம் வீதம் 68 நாட்களுக்கு 68 சர்க்கங்களை பாராயணம் செய்யவும். கண்டிப்பாக ராமர் படத்தை வைத்து பூ, பழம், வெற்றிலை பாக்கு, துளசி படைத்து சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யவும். இவற்றில் ஏதேனும் ஒன்று வைத்தாலும் போதும். 68 சர்க்கங்களையும் பாராயணம் செய்து முடிந்ததும் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக கட்டமும் பலஸ்துரியும் என்ற தலைப்பில் உள்ள வாசகங்களையும் ஸ்லோகங்களையும் படித்து பூஜையை நிறைவு செய்யவும். நம்ம அதுக்கப்புறம் ஸ்ரீராம நாமத்தின் நன்மைகளும் பெருமைகளும் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த சுந்தரகாண்டம் படிக்கும் போது தான் அதோட பலன் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சுந்தரகாண்டம் படிக்கும்போது ஒரு மனசுல ஒரு நம்பிக்கையோட ஒரு பக்தியோட நம்ம படிக்கலாம். ஸ்ரீ சுந்தரகாண்டத்தையும் ஸ்ரீ ராமாயணத்தையும் படிப்பதாலும் கேட்பதாலும் பக்தியுடன் நினைப்பதாலும் நாம் பல நன்மைகளை அடையலாம். எண்ணிய காரியத்தை நிறைவேற்றும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வருவதை உணரும் நுண்ணிய அறிவும் தெளிந்த சிந்தனையும் உண்டாகும். பேய், பிசாசு, பில்லி, சூன்யம் போன்ற தீய சக்திகள் நம்மை நெருங்காது. பாப தோஷங்கள் நீங்கி பரிசுத்தம் பெறலாம். தரித்திரம் நீங்கும்.
சம்சார வாழ்வு வளம் பெறும். நற்குணங்கள் உண்டாகி தர்ம சிந்தனை வளரும். கெட்ட சொப்பனங்கள் நீங்கி நிம்மதி உண்டாகும். பிரிந்தவர்கள் சேர்ந்து குடும்ப ஒற்றுமை பலப்படும். சத்ருக்களை வெல்லலாம். அனைவரும் நண்பர்களாவார்கள். பக்தி முக்தி சௌக்கியம் பெற்று ஆனந்தம் அடையலாம். எளிய முறையில் பக்தியுடன் செய்யும் எதையும் ஸ்ரீ பகவான் ஏற்றுக்கொள்கிறார். ஸ்ரீமத் பகவத கீதையில் பகவான் இலை, புஷ்பம், பழம், தண்ணீர் இவை எதையேனும் யார் பக்தியுடன் சமர்ப்பிக்கிறாரோ அதில்தான் திருப்தி அடைவதாக கூறுகிறார். ஸ்ரீ ராமபிரானுக்கு அர்ப்பணம் செய்ய பெற்ற எந்த காரியமும் இனிது ஈடேறுவதும் அவர் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட எந்த சாபனமும் சிறந்து விளங்குவதும் இடைவிடாமல் செய்யப்படும் ஸ்ரீ ராமநாம ஜபம் நிச்சயமாக வெற்றியையும் நன்மையையும் தரும் என்பது அனுபவத்தில் கண்ட உண்மைகள். ஸ்ரீ ராமநாமத்தை அடிக்கடி உச்சரிக்க வேண்டும். ஸ்ரீ ராமநாமத்தை தொடர்ந்து எழுதி வர வேண்டும். ஸ்ரீ ராம நாம சோஸ்திரம் கவசம் ஆகியவற்றை பாராயணம் செய்ய வேண்டும். ஸ்ரீ ராம நாம பாடல்களை பாடி குழந்தைகளுக்கும் சொல்லித்தர வேண்டும். தினமும் சில முறையேனும் ஸ்ரீ ராமநாமத்தை சபித்துவிட்டு பிறகே உண்பது என்று வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். ஸ்ரீ ராம கதையை குழந்தைகளுக்கு சுருக்கமாகவும் முறுக்கமாகவும் சொல்லி நல்வழிப்படுத்துங்கள். ஸ்ரீமத் ராமாயணத்தின் சாரமே சரணாகதி தத்துவம். ஆதலால் இதை படிப்பதால் சக்கரவர்த்தி திருமகன் திருவடிகளை துணையாக பெறலாம். எத்தகைய துன்பமானாலும் மனம் தளராமல் ஸ்ரீராம நாமத்தை பாராயணம் செய்யுங்கள். அவன் மீது நம்பிக்கை வையுங்கள். உலகமே கைவிட்டாலும் அவன் கைவிட மாட்டான். பக்தர்கள் இந்த ஸ்ரீமத் சுந்தரகாண்டத்தை பக்தியுடன் பாராயணம் செய்து ஸ்ரீமன் நாராயணன் ஆஞ்சநேய சுவாமி இவர்களின் பரிபூரண கடாட்சத்தை பெற்று எல்லா நலன்களும் அடைந்து சுபிட்சமான நல்வாழ்க்கை வாழ வேண்டிக் கொண்டு இந்நூலை அர்ப்பணம் செய்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பூஜை முடிஞ்சிட்டு என்ன பண்ணணுங்கிறதையும் எழுதியிருக்காங்க. பூஜையின் முடிவில் ஸ்ரீராம ஆஞ்சநேய பக்தர்கள் 11 சுந்தரகாண்ட புத்தகங்களை வாங்கி 11 பக்தர்களுக்கு கொடுத்தால் படிக்க கொடுத்த உங்களுக்கும் வாங்கி படுவதற்கும் சகல சௌபாக்கியங்கள் உண்டாகும். எனக்கும் இது மாதிரிதான் சுந்தரகாண்டம் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆன்டி கொடுத்தாங்க. அவங்க படிச்சு முடிச்சுட்டு இதை படிமான்னு கொடுத்தாங்க. சில காரணங்களால அதை என்னை பாதி படிச்சு பாதி படிக்க முடியல. அதனாலதான் இப்ப கண்டிப்பா படிக்கணுங்கிறதுனால தான் நான் 68 நாள் படிக்காம 13 நாள்ல முடிக்கிறேன். ஏன்னா 13 நாள்ல முடிச்சு நமக்கு நடுவில் எந்த ஒரு தடைகளும் வராது. 13 நாள்ல முடிக்கும் போது எனக்கு இன்னும் ஒரு மன திருப்தி கிடைக்கும். அதனால நான் 13 நாள்ல முடிக்கிறேன் படிச்சு. இது நம்ம விருப்பம் தான். எத்தனை நாட்கள்ல நம்ம ஒவ்வொரு நாளும் 2 சர்க்கம் படிச்சாலும் படிக்கலாம். 5, 6, 7 அது மாதிரி நம்ம விருப்பங்கள் தான். நான் இப்ப 13 நாள்ல ஒவ்வொரு நாளும் 6 சர்க்கம் படிக்க போறேன். முதல் சர்க்கம் ஹனுமார் கடலை தாண்டுதல். ஸ்ரீராம கைங்கர்யத்தின் பொருட்டு ஜாம்பவானால் ஆர்வமூட்டப்பட்டு உற்சாகமடைந்த ஹனுமார் அரக்க ராவணனால் அபகரித்து செல்லப்பட்ட சீதா பிராட்டியை காணும் ஆவலால் விண்ணில் விரைந்து செல்ல விரும்பினார். பிறருக்கு இயலாததும் ஒப்பற்றதுமான பெருங்காரியத்தை செய்ய விரும்பிய ஆஞ்சநேயர் தலை நிமிர்ந்து நிற்கும் காலை போன்று கம்பீரமாக விளங்கினார். விண்ணில் பறப்பதற்கு முன் அஞ்சாமையும் நல்லறிவும் இணையற்ற வலிமையும் படைத்த ஹனுமான் பாய்வதற்கு தயாராக இருக்கும் சிம்மம் போல் அங்கும் இங்கும் உலவினார். இதனால் பறவைகள் பயந்து பறந்தன. அவரது மார்பின் தாக்குதலால் மரங்கள் சரிந்தன. விலங்குகள் பயந்து ஓடின. இயல்பாகவே அழகு பெற்றதும் காம ரூபிகளான யட்ச கிண்ணற கந்தர்வர்களால் சூழப்பட்டதும் ஒளிமிக்க தேவர்களுக்கு ஒப்பானதும் பரிவாரங்களால் சூழப்பட்டதும் சான்றோரும் வணங்கும் பெருமை மிக்கதுமான மகேந்திர மலையில் நின்ற ஹனுமான் தடாகத்தில் இருக்கும் பெரிய குஞ்சரம் போல் காணப்பட்டார். ராம காரியமாக புறப்பட எண்ணிய ஹனுமார் சான்றோர்களை வணங்கும் முறைப்படி சூரியன், இந்திரன், வாயு, பிரம்மா மற்றும் பிற தெய்வங்களையும் வணங்கினார். பின்னர் சீதையை தேடும் பொருட்டு தென் திசை நோக்கி செல்ல எண்ணினார். ராமர் கங்கர்ய ஆர்வத்தால் ஓங்கி நின்றார். தமது கரங்களிலும் கால்களிலும்
மகேந்திர மலையை அசைத்தார். அப்போது அம்மலையில் மலர் செடிகளில் பூத்திருந்த மலர்கள் உதிர்ந்தன. அந்த நறுமல மலர்களால் மூடப்பட்ட மகேந்திர மலை இது பூக்குவியலோ என்னும்படி அழகு பெற்று விளங்கியது. வீரமும் உரமும் கொண்ட ஹனுமார் அம்மலையை உதைத்து மேலெழுந்து கிளம்பிய போது அம்மலையில் இருந்த கற்கள் சரிந்தன. அம்மலையிலிருந்த உயிரினங்களும் பறவைகளும் ஹனுமாரின் ஆற்றலுக்கு தாங்காது தீனமாக கத்தின. அந்த குரல் ஒளி திக்கெல்லாம் பரவியது. அந்த குரல் ஒளி திக்கெல்லாம் பரவியது. மகேந்திர பர்வதம் பூதங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதோ என அஞ்சி அங்கிருந்த மகரிஷிகளும் வித்யாதரர்களும் தத்தமது பெண்டுகளோடு விண்ணோக்கி கிளம்பி சென்றனர். பர்வதத்தையொத்த வாயுபுத்திரர் ஸ்ரீராம காரியத்துக்காக பெருங்கடல் தாண்டி அரும்பெரும் காரியத்தை செய்யும் ஆர்வம் கொண்டவராய் அடைய முடியாத பெருங்கடலின் அக்கறையை அடைய முயற்சிக்கிறார் என்று மகரிஷிகள் சாரணர் சித்தர் முதலியோர் பேசிக்கொண்டனர். அப்போது குன்று போல் உறுதி கொண்ட ஹனுமான் பேரார்வத்தால் தமது பெரிய வாளை சர்ப்பத்தை கருடன் சுழற்றி போடுவது போல் சுழற்றினார். தமது இரு கரங்களையும் அந்த பெரிய மலையில் ஊன்றியபடி இடுப்பை சுருக்கி தமது வலிமை மிக்க நீண்ட கால்களை மடக்கி கொண்டார். ஒரு யோகியை போல பிராணவாயுவை இதயத்தில் ஈர்த்து கொண்டார். தனது விண்வெளி பயணத்தை துவங்கும் முன் பிற வானரங்களை நோக்கி காற்றிலும் கடிய வேகமுள்ள ராமபானம் போல் இலங்கை மாநகருக்கு போவேன். எப்படியும் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று பிராட்டியாரை அழைத்து கொண்டு மீண்டும் வருவேன். இல்லையேல் ராவணனோடு இலங்கை நகரை பெயர்த்து கொண்டு வருவேன் என்று கூறி கருடனை போல் விண்ணில் பாய்ந்தார் மாருதி. ஹனுமன் கிளம்பிய போது ஏற்பட்ட வேகத்தினால் மலை மீதிருந்த மரங்கள் தத்தமது கிளைகளோடு ஹனுமனை தொடர்ந்து சென்றன. அம்மரங்கள் உறவினரை வழியனுப்பும் சுற்றம் போல் காணப்பட்டன. பருத்து செழித்த விருட்சங்கள் பேரரசனை தொடர்ந்து செல்லும் படைகளென காணப்பட்டன. இக்காட்சி காண்போரை வியக்க செய்தது. சிறிது தூரம் ஹனுமனை தொடர்ந்து அந்த மரங்கள் சமுத்திரத்தில் வீழ்ந்து மறைந்தன. தம்மேல் சிந்தப்பட்ட பல்வகை மலர்களால் மிக மிக அழகாக காணப்பட்டார் ஹனுமர். விண்வெளியில் பறந்த ஹனுமார் தமது கீழ் நோக்கிய பார்வையால் கடலையே பருவார் போலும் மேல் நோக்கிய போது விண்ணையே விழுங்கி விடுபவர் போலும் காணப்பட்டார். தம் வலிமை மிக்க வாளின் துணையால் பறந்து சென்ற ஹனுமான் விண்வெளியில் பறக்கும் சூரியனோ என எண்ணும்படி இருந்தார். ஹனுமார் பாய்ந்து சென்ற இடமெல்லாம் கடல் நீர் கலங்கியது. மேலெழுந்த பெரிய அலைகளை ஹனுமார் தம் மார்பால் மோதி தள்ளினார். இயற்கைகளோடு பறக்கும் ஒரு பர்வதம் போல் காணப்பட்டார் ஹனுமார். விண்ணில் பறந்து கடலை கலக்கிய பாய்ந்து செல்லும் ஹனுமாரை தேவர், கந்தர்வர், அரக்கர் அனைவரும் மலர் மாறி பொழிந்து வழிபட்டனர். சூரியன் தன் வெம்மையை காட்டவில்லை. வாயுவோ ராம காரியம் நிறைவேறட்டும் என வாழ்த்தினார். ரிஷி கணங்களும் தேவ கந்தர்வர்களும் யட்ச ராட்சசர்களும் ஹனுமாரை புகழ்ந்து பாடினர். ஸ்ரீராமர் பிறந்த இச்சுவாகு வம்சத்தவரால் உண்டான சமுத்திர ராஜா ராமனின் தொண்டில் ஈடுபட்டு செல்லும் ஹனுமாரை பூஜிக்க விரும்பினார். இச்சுவாகு குலத்தில் உதித்த ஷகரன் என்ற மன்னனின் புதல்வரால் உண்டாக்கப்பட்ட நான் ஹனுமனை உபசரிப்பதே முறை என எண்ணினார் சமுத்திர ராஜன். அப்போது தன்னுள் மறைந்திருந்த மைனாக பர்வதத்தை நோக்கி கடலரசன், ராம காரியமாக வரும் ஹனுமார் நம் இருவராலும் பூஜிக்க தக்கவர். அவரை உபசரித்தல் நம் தர்மம். ஸ்ரீராமர் கைங்கரியத்தில் ஊக்கம் கொண்ட ஹனுமாரை ஒரு அதிதியாக கொண்டு இளைப்பாற செய். பின்னர் கடலை தாண்டட்டும் என்றான். கடலரசனின் வார்த்தைகளை கேட்டு மைனாக பர்வதம் சமுத்திரத்திலிருந்து மேலே கிளம்பியது. அதனை ஒரு இடையூறு என எண்ணி ஹனுமார் தமது திரண்ட மார்பால் மோதி தள்ளினார். அப்போது மைனாகம் ஒரு மானிட வடிவம் தாங்கி ஹனுமாரை தன் சிகரங்களில் இறங்கி இளைப்பாற்றி கொள்ளும்படி வேண்டியது.
மட்டுமன்றி கடலரசனும் அவரை பூஜிப்பதாக சொன்னது. இது அவர்கள் நன்றிக்கடன் என்றும் சொன்னது. நீர் பூஜிக்கப்பட்டால் வாயு தேவனே பூஜிக்கப்பட்டவராவார். கிருத யுகத்தில் பர்வதங்கள் இயற்கைகளோடு பறந்து கொண்டிருந்தன. அதனால் தம் உயிருக்கு ஆபத்து நேருமென 5 ரிஷிகளும் பிற உயிரினங்களும் இந்திரனும் முறையிட அவன் பர்வதங்களின் ரக்கைகளை தன் வஜ்ராயுதத்தால் வெட்டி எறிந்தான். அப்போது உங்கள் பூஜ்ய பிதாவின் அருளால் தான் நான் கடலில் தள்ளப்பட்டு காப்பாற்றப்பட்டேன். எனவே நீரும் பிதாவும் என்னால் பூஜிக்கத்தக்கவர்கள், எங்கள் பூஜை ஏற்க வேண்டும் என்று பிரார்த்தித்தது மைனாகம். மைனாகத்தின் மென்மையான உபசார வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்த ஹனுமார் தங்களின் உபசாரத்தால் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தேன். தாங்கள் வேண்டியபடி தங்களிடம் தங்காததாலும் தங்களை எனது மார்பினால் மோதியதாலும் சினம் கொள்ள வேண்டாம். நான் மேற்கொண்ட காரியம் என்னை பயணப்பட தூண்டுகிறது. காலம் கடக்கும் முன் நான் காரியத்தில் ஈடுபட வேண்டும். எனவே நடுக்கடலில் தங்குவதற்கில்லை என்று மைனாகத்திடம் கூறி மகாவீரனான ஹனுமார் அதனை அன்போடு தழுவி விடைபெற்று விண்ணில் பறந்தார். மைனாகம் ஹனுமாருக்கு செய்த உபசாரத்திற்கு மகிழ்ந்து இந்திரன் அதனை வாழ்த்தினான். இதனால் மைனாகம் பெரிதும் மகிழ்ந்தது. மைனாகம் கடலில் மறைய ஹனுமார் தம் பயணத்தை தொடர்ந்தார். விண்ணில் பறந்து செல்லும் ஒப்பற்ற ஹனுமாரை பார்த்து வியந்த தேவர், கந்தவர், சித்தர் மற்றும் ரிஷிகள் சர்ப்பங்களின் தாயான சுரேஷையிடம் ராட்சச உருவம் தாங்கி ஹனுமாரை தடுத்து நிறுத்து, அவர் தம் பராக்கிரமத்தால் உன்னையும் வெல்வார். அவரது பராக்கிரமத்தை மீண்டும் காண நாங்கள் ஆசைப்படுகிறோம் என்றனர். தேவர்கள் சொன்னபடி சுரசை அரக்கி வடிவம் தாங்கி ஹனுமாரை தடுத்து நிறுத்தி இவ்வாறு சொன்னார். ஹே கபிவரா, தேவர்கள் உன்னை எனக்கு உணவாக படைத்திருக்கின்றனர். நான் உன்னை உண்ண வேண்டும், என் வாயில் புகுவாய். சுரேஷிடம் வார்த்தைகளை கேட்ட ஹனுமான் இவ்வாறு சொன்னார். தசரத புத்திரரான ஸ்ரீராமர் தம் லட்சுமணனோடும் மனைவி சீதையோடும் தந்தையின் கட்டளைப்படி தண்டகம் வந்தார். ராமரோ ராவணனின் தங்கை சூர்பையின் மூக்கினை இளவல் கொய்ய காரணமாக இருந்ததால் அரக்கர்களால் வெறுக்கப்பட்டார். பின்னர் வஞ்சகமான ராவணால் சீதை கவரப்பட்டார். ஸ்ரீராமரின் உத்தரவுப்படி சீதா பிராட்டியின் பால் தூதுவனாக சென்று கொண்டிருக்கிறேன். தர்மவானான ஸ்ரீராமரின் நாட்டில் வசிக்கும் அவருக்கு உதவி செய்தல் கடமையல்லவா? தேவி சீதையை கண்டு பேசிய பின்னர் ஸ்ரீராமரை கண்டு செய்தியை சொல்லிய பின் இங்கு வந்து உன் வாயில் தவறாது புகுவேன் என்றார். ஹனுமாரின் வார்த்தைகளை கேட்ட சுரசை என்னை யாராலும் வெல்ல முடியாது என்று சொல்லி தன் வாயை பெரிதாக திறந்தார். புத்திமான்களில் சிறந்தவரான ஹனுமார் அகட்டி நின்ற அவள் வாயை கண்டு கட்டை விரல் அளவில் தன்னை சுருக்கி கொண்டார். பின்னர் அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே சுரசையின் வாயில் புகுந்து விண்ணில் ஏறி நின்று இவ்வாறு சொன்னார். உன் வாயில் புகுந்து வெளிப்பட்டேன், உனக்கு நமஸ்காரம். சீதை உள்ள இடத்திற்கு செல்வேன். உனக்கு தேவர் தந்த வரம் உண்மையாயிற்று. பராக்கிரமம் மிக்க ஹனுமாரின் பேச்சை கேட்டு சுரசை தனது சுயரூபத்தோடு நின்று ஸ்ரீராம காரியத்தின் பொருட்டு விரைந்து செல், ஸ்ரீராமருடன் வைதேகி இணைத்துவை என்று சொல்லி விடைபெற்றார். பின்னர் கருடனுக்கு ஒப்பான வேகத்துடன் சமுத்திர கரையை அடைந்தார். தன் விருப்பப்படி வடிவம் தாங்கும் ஷிம்ஷிகா என்ற அரக்கி விண்ணில் விரைந்து வரும் தனக்கு ஒரு பெரிய பிராணி இரையாக கிடைத்தது என்று எண்ணி ஹனுமாரின் நிழலை பற்றி இழுத்தாள். அப்போது ஹனுமான் தன் ஆற்றல் குறைந்து யாரோடு தாம் இழுக்கப்பட்டது போல் உணர்ந்தார். கடலில் இருந்து கிளம்பிய ஷிம்ஷிகையை பார்த்து விகாரமான இந்த பிராணி சுக்ரீவனால் குறிப்பிடப்பட்ட பிராணிதானோ என
சிந்தித்தார். நிழலை பற்றி நின்ற காரணத்தால் அவள் சிம்ஷிகை தான் என அறிந்தார். பின்னர் அவளை வெல்ல எண்ணினார். காலமேகம் போல் வளர்ந்து நின்றார். அந்த சிம்ஷிகையோ தன் வாயை பெரிதாக விரித்து கர்ஜித்தபடி ஹனுமாரை விழுங்க விரைந்தார். அப்போது ஹனுமார் தமது சரீரத்தை சுருக்கிக் கொண்டு அவள் வாயில் திடீரென புகுந்தார். பின்னர் தமது கூரிய நகங்களால் அவளது மர்மஸ்தானங்களை பிளந்து கொண்டு மிக வேகமாக விண்ணில் கிளம்பினார். மீண்டும் தம் உடலை பெரிதாக்கிக் கொண்டார். சிம்ஷிகை தன் ஆற்றலை இழந்து கடலில் வீழ்ந்தார். அப்போது விண்ணில் சஞ்சரித்த பிராணிகள், ஓ வானர வீரா, தைரியமும் வருவது உணரும் நுண்ணிய மதியும் தெளிந்த சிந்தனையும் பெரிய காரியங்களை நிறைவேற்றும் திறமையும் எவரிடத்து உண்டோ அவர் தமது காரியத்தில் தோல்வி காண மாட்டார் என ஹனுமாரை வாழ்த்தினர். பிறகு ஹனுமார் காற்றிலும் கடிய வேகத்தோடு விண்ணில் சென்றார். மிக பெரிய தமது உடலையும் தமது வேகத்தையும் அரக்கர் கண்டு வியப்பர் என எண்ணி தமது உடலை சுருக்கிக் கொண்டார். பின்னர் அவர் கடலின் அக்கரையை அடைந்துதான் அடுத்த செய்ய வேண்டியது இன்னதென தீர்மானித்தவராய் பலமான லம்ப பர்வத்தின் சிகரத்தில் இறங்கினார். பின்னர் மாபெரும் கடலை தன் ஆற்றலால் தாண்டி அக்கரையில் இறங்கி இந்திரனின் அமராவதி போன்ற இலங்கை மாநகரை கண்டார். முதல் சர்க்கம் முற்றிற்று. இப்ப நம்ம இரண்டாவது சர்க்கம் படிக்கலாம். இரண்டாவது சர்க்கம் இலங்கையில் ஹனுமன் பிரவேசித்தல். தாண்டுவதற்கு அரிதான அந்த மாபெரும் சமுத்திரத்தை தாண்டி திரிகூடமலை சிகரத்தில் இருந்த இலங்கை மாநகரை கண்டார் ஹனுமர். 100 யோஜனை விரிவு கொண்ட அந்த மகா சமுத்திரத்தை தாண்டியும் சோர்வில்லாதவராக காணப்பட்டார். இலங்கையில் பல வகைப்பட்ட மரங்களையும் வாவிகளையும் அழகிய நந்தவனங்களையும் ஹனுமார் கண்டு வியந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி ராவணனால் காவல் செய்யப்பட்ட இலங்கையை கண்டார். தேவர்களின் பட்டணமான அமராவதியோ என வியந்தார். இலங்கையின் வடக்கு வாயிலை அடைந்த அந்த வானர வீரர் எப்படி உள்ளே புகலாம், அன்னை வைதேகி எங்கு எப்போது காணலாம் என சிந்திக்கலானார். இலங்கை மாநகரின் கம்பீரத்தையும் அதன் காவலையும் கண்ட ஹனுமார் இலங்காபதியாம் கொடிய ராவணனை எண்ணி கவலைப்பட்டு இவ்வாறு நினைத்தார். வானரங்கள் இந்நகருக்கு வருவதே அரிது. அப்படியே இங்கு வந்தாலும் அவைகளால் என்ன செய்ய முடியும்? தேவர்களும் யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத இந்த லங்கா பட்டணத்தில் வானரங்கள் தோற்று போவது உறுதி. அரக்கரோ தமோ குணமுள்ளவர். இவர்களிடம் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. புத்தி பலமும் மிகுந்த பராக்கிரமும் உடையவரான இவர்களை யுத்தத்திலும் வெல்ல முடியாது. வாலிபுத்திரன், அங்கதன், நலன், நீலன் மற்றும் சுக்ரீவன் என்னும் நாங்களே காவல் மிக்க இந்நகரில் நுழைய முடியும். சீதையை கண்ட பின்னரே பிறவற்றை ஆலோசிக்க வேண்டும். இந்த வானர வடிவோடு நகருக்குள் பிரவேசித்தல் தகாது. மகத்தான வீரியமும் பலமும் உடல் வலிமை மிக்க இங்குள்ள அரக்கரை வஞ்சித்தே சீதையை தேடுதல் வேண்டும். ஸ்ரீராமனின் காரியத்தை நிறைவேற்ற இதுவே தகுந்த சமயம். எனவே இப்போது என் முயற்சியை நான் செய்வேன். கதிரவன் உதிக்கும் முன் காரியத்தை முடிக்க வேண்டும். எனவே எனது உண்மை வடிவை மறைத்து கொண்டு இலங்கை மாநகரில் புகுவேன். எங்கும் சீதையை தேடி கண்டேறிவேன் என இவ்வாறு எண்ணிய ஹனுமான் கதிரவன் அஸ்தமித்ததும் சிறு பூனை அளவான உருவம் தாங்கி இலங்கையில் நுழைந்தார். வைடூரியம், முத்து முதலிய மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அரக்கர்களின் இல்லங்களையும் அங்கு கண்டார். அன்னை வைதேகியை காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியோடு காணப்பட்டார். அப்போது முழு நிலவு வானில் தோன்றியது. அதனை கண்ட அஞ்சனை மைந்தன் ஆனந்தப்பட்டார். இரண்டாவது சர்க்கம் முற்றிற்று. மூன்றாவது சர்க்கம் ஹனுமார் இலங்கா தேவியை வெல்லல். வலிமையும் பேரறிவு மிக்கவரான ஹனுமார் அந்த இரவு நேரத்தில் இலங்கையில் புகுந்தார். ஹனுமார் இலங்கையில் பல மாளிகைகளை தாண்டி வரும்போது இலங்கையின் காவல் தேவதை ஹனுமாரை கண்டார். அவர் எதிரில் வந்து நின்று, ஓ வானரமே, நீ யார்? இங்கு வந்த காரணம் என்ன? உன் உயிரை போக்கும் முன் உண்மையை சொல். இந்த இலங்காபுரியில் நீ நுழைய முடியாது என்றார். அவள் வார்த்தையை கேட்ட ஹனுமார் பயங்கர ரூபத்தோடு எதிரில் நிற்கும் நீ யார்? என்னை ஏன் மிரட்டுகிறாய் என்றார்.
இப்படி கேட்ட ஹனுமாரை பார்த்து லங்கினி, நான் ராட்சசேந்தரின் ராவணனின் வேலைக்காரி, இந்நகரை காவல் செய்பவள், யாராலும் வெல்ல முடியாதவள். இந்த இலங்கையை பாதுகாக்கும் என்னால் கொல்லப்பட்டு அழியாதே என்றார். இலங்கையின் காவல் தேவதை சொன்னதை கேட்ட ஹனுமான், இலங்காபுரியை பார்க்கும் போது ஆவலால் வந்தேன் என்றார். இலங்கினியோ, என்னை வெல்லாமல் யாரும் உள்ளே நுழைய முடியாது என்றார். இப்பட்டினத்தை பார்த்துவிட்டு சென்று விடுகிறேன் என்று ஹனுமார் சொல்ல, சினம் கொண்ட அவள் அவர் மேல் பாய்ந்து கையால் அறைந்தாள். சினம் கொண்ட ஹனுமார் தமது இடது கை முஷ்டியால் அவளை தாக்கினார். அந்த வேகத்தை தாங்காது அவள் தரையில் சாய்ந்தாள். ஹனுமாரின் பராக்கிரமத்தை அறிந்த லங்கினி தழுத்தழுத்த குரலில், ஓ கபிவரா, நீ என்னை வென்றுவிட்டாய். நான் எப்போது ஓர் வானரத்தால் வெல்லப்படுவனோ அப்போது அரக்கர்களுக்கு ஆபத்து வரும் என்று பிரம்மர் வரம் தந்துள்ளார். இனி அரக்கர்களுக்கு ஆபத்து துவங்கிவிட்டது. நீ இனி இலங்கையில் புகுந்து எண்ணியபடி செய்வாய். இலங்கையில் சாத்விமணி சீதையை தேடு என்று சொல்லி விடைபெற்று சென்றார். 3வது சர்க்கம் முற்றிற்று. 4வது சர்க்கம் ஹனுமார் இலங்கையை சுற்றுதல். இலங்கா தேவதையை வென்ற ஹனுமான் இலங்கையின் மதில் சுவற்றை தாண்டி ராஜ மார்க்கத்தில் இலங்கா பட்டணத்தை நோக்கி சென்றார். ராட்சசர்களின் பிரகாசமான வீடுகளை கண்டார். பல வகைப்பட்ட சித்திரங்களாலும் அணிமணிகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த அந்த பெரிய இலங்காபுரியை பார்த்து வியந்தார். அழகிய பெண்களின் இனிய கானத்தை கேட்டார். வேதங்களை முறையாக ஓதியும் ராவணனின் பெருமைகளை பாடியும் கற்கின்ற அரக்கர்களை கண்டு வியந்தார். சாரணர்களையும் பல வகைப்பட்ட ஆயுதங்களையும் ஏந்தி திரிபவர்களையும் கண்டார். மதி சுவர்களால் சூழப்பட்டதும் ஆழமான அகழிகளை கொண்டதுமான ராவனின் மாளிகையை பார்த்தார். அலங்கரிக்கப்பட்ட அரக்கர்களின் அழகிய மாளிகையிலும் நுழைந்தார். பின்னர் பொன் மணிமுத்துகளால் மிக நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட அரக்க மன்னனின் அந்தபுரத்தில் ஹனுமார் பிரவேசித்தார். 4வது சர்க்கம் முற்றிற்று. 5வது சர்க்கம் இலங்கையின் வீடுகளில் ஹனுமார் சீதையை தேடுதல். அப்போது ஹனுமார் ஒளி சிந்தும் சந்திரனை விண்ணில் கண்டார். தந்தி வாத்தியங்களின் இந்நோசையை ஹனுமார் கேட்டு மகிழ்ந்தார். பத்தாக்களோடு உறங்கும் பதிவிரதைகளையும் கண்டார். வீரலட்சுமி வாசம் செய்யும் இல்லங்களையும் உறுதியான விற்களை நாணேற்றி பற்றி இருந்த அரக்க வீரர்களையும் ஹனுமார் பார்த்தார். நல்லறிவும் இறை நம்பிக்கையும் அழகும் மிக்கவரையும் நல்ல குணமும் செயலுமுள்ள அரக்கர்களையும் கண்டு ஹனுமார் மகிழ்ந்தார். கணவரை நேசித்து மகிழ்ந்த பெண்களையும் வீடுகளில் மகிழ்ச்சியோடு வாழ்பவர்களையும் ரூபலாவண்யம் மிக்க பெண்டிர் பலரையும் கண்டு மகிழ்ந்தார். ஆனால் உயர்ந்த ராஜவம்சத்தில் உதித்தவரும் மங்களமான அங்கங்களை உடையவரும் கர்ப்பவாசமற்றவரும் மலர் குஞ்சத்தை போன்றவருமான சீதையை மட்டும் காணவில்லை. பல இடங்களில் தேடியும் அன்னை கிடைக்காததால் மிகுந்த கவலையில் மூழ்கி மனம் கலங்கி நின்றார் மாருதி. 5வது சர்க்கம் முற்றிற்று. 6வது சர்க்கம் ஹனுமார் ராவணனின் இல்லத்தில் பிரவேசித்தார். ஹனுமார் இலங்கையில் அங்கும் இங்கும் தேடியபடி சஞ்சரித்தார். மிக்க ஒளியோடு கூடிய ராவணன் இல்லத்தை அடைந்தார். பின்னர் அங்கிருந்து பிரகஸ்தனுடைய வீட்டிற்கு தாவி மகா பார்சவனின் இல்லத்தில் குதித்தார். பின்னர் கும்பகர்ணன் விபீஷணன் மாளிகைகளுக்கு தாவி சென்றார். சுகன் சாரணன் என்ற ஒற்றர்களின் வீடுகளிலும் நுழைந்து இந்திரஜித்தின் இல்லத்தையும் கண்டார். அங்குள்ள செல்வ பெருக்கை கண்டு ஹனுமார் வியந்தார். இறுதியில் உறங்கிக் கொண்டிருந்த ராவணனின் அந்தபுரத்தை அடைந்தார். அங்கு அவன் காவலுக்கிருந்த அரக்கியை கண்டார். செந்நிறமும் வெண்ணிறமும் கொண்ட மிக விரைவாக செல்லும் உயர்ந்த ஜாதி குதிரைகளை அங்கு கண்டார். போரில் இந்திரனின் ஐராவதம் போன்ற உயர்ந்த கஜங்களையும் பொன்னாபரணங்களால் அணி செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான படைகளையும் அழகும் பொலிவும் பெற்ற பல்லக்குகளையும் வாயுவின் மைந்தர் அங்கு கண்டார்.
மந்திரமலைக்கு ஒப்பானதும் பூத கணங்களால் சூழப்பட்ட முக்கண்ணனின் கைலாயமோ என்று வியக்கும்படியும் இருந்தார். ராவணனின் இருப்பிடத்தை கண்டார். ராவணனின் அரண்மனை சூரியனை போல் பிரகாசித்தது. மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியது குபேரனின் இல்லம் போன்றதுமான ராவணனை அந்த பெரிய அரண்மனைக்குள் ஹனுமான் நுழைந்தார். 6வது சர்க்கம் முற்றிற்று. சுந்தரகாண்டத்தை நம்ம பாராயணம் செஞ்சு முடித்ததும் அதுக்கப்புறம் நம்ம தீபார்த்தனை காட்டி சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணிடணும். நான் வந்து இன்றைக்கி முதல் நாளுங்கிறனால கேசரி வந்து செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் பழம் இருந்துச்சு, ஆரஞ்சு, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு வச்சு பூ வச்சு சாமி கும்பிட்ருக்கேன். ஸோ நெய்வேத்தியம் வந்து உங்கள் விருப்பம், உங்களால் முடிஞ்சது ஏதோ ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம வந்து பக்தியோடு சாமி கும்பிட்டாவே ராமபிரான் ஏற்றுப்பார். ஸோ அந்த மாதிரியே உங்களால் முடிஞ்சதை நெய்வேத்தியம் பண்ணலாம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.